பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை புறக்கணிக்கும் உலகளாவில் இருக்கக்கூடிய பெரும் நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள். உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவுல முதலீடு செய்வதற்கு நிறுவனங்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிற சொல்லக்கூடிய செய்திகள்லாம் பொய்யா. 2014 இருந்து 2021 காலகட்டத்து வரைக்கும் 2780க்கும் அதிகப்பட்ட பெரும் நிறுவனங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை பியூஷ் கோயல் அவர்களே நாடாளுமன்றத்தில் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம 35,000க்கும் மேற்பட்ட ஹை நெட்வொர்க் தொழில் முனைவோர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்திருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்ச உலக முதலீட்டாளர் மாநாட்டை தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். இந்தியாவில் தமிழ்நாடு தொழில் செய்வதற்கு சிறந்த மாநிலமாக இருக்கிறது அப்படின்னு தொழில் அதிபர்கள் அனைத்தும் புகழாரம் சூட்டி இருக்கிறார்கள். அடுத்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை காணப்போகுது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றிய ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. தமிழ்நாட்டில் சமீபத்தில் உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அந்த மாநாட்டை பற்றின அந்த மாநாட்டில் எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு, எப்படி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு எப்படி சிறந்து விளங்குது, மிகச் சிறப்பான முறையில் ஒரு தனித்துவமான முறையில் சில விஷயங்களை தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவை விட்டு மிகப்பெரிய நிறுவனங்கள் இந்தியாவை விட்டு தங்களுடைய சேவைகளை நிறுத்தி கொண்டு வெளியேறி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நாடாளுமன்றத்தில் 2021 நவம்பர் மாதத்தில் அந்த கூட்டத்தொடரில் பியூஷ் கோயல் அவர்கள், ஒன்றிய அமைச்சர் அவர்களே ஒரு விவரத்தை சொன்னது மிகப்பெரிய அதிர்ச்சியை அன்னைக்கு காலகட்டத்தில் ஏற்படுத்துச்சு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆக்டிவ் கம்பெனிஸ், அதாவது ஃபாரின்லேருந்து இந்தியாவில் ஒரு சப்சிடியரி உருவாக்கி இங்கே இயங்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 12,458 வரைக்கும் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 2,783 கம்பெனிகள் இந்தியாவை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க பல்வேறு காரணங்களை காட்டி. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஃபோர்டு நிறுவனமாக இருக்கட்டும், ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனமாக இருக்கட்டும், ஹார்லி டேவிட்சன் நிறுவனமாக இருக்கட்டும், இது போன்ற மிகப்பெரிய கம்பெனிகள் இந்தியாவை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. இந்த மாதிரியான கம்பெனிகள் சும்மா இந்தியாவை விட்டு வெளியேறினாங்க அப்படின்னா அந்த சும்மா ஒரு சிறிய அளவுலலாம் நஷ்டங்கள் ஏற்படாது. இந்தியாவிற்குடைய பொருளாதாரத்திலையும் சரி, வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதுலேயும் சரி, சிறு குறு தொழிலாளர்கள், இதோடு கனெக்டான தொழிலாளர்களாக இருக்கட்டும் சரி, அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஏன் இந்த 2,700 கம்பெனிகளுக்கு மேலான கம்பெனிகள் இந்தியாவை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. மோடி அரசாங்கத்தினுடைய பாலிசிஸ் ஒரு காரணமாக சொல்லப்படுது. இன்னும் பல்வேறு காரணங்கள் அதோடு அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. பாலிசி தொடங்கி லோக்கலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸ் பிரச்சனையிலேருந்து தொடங்கி மதத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தொடங்கி அனைத்தும் இதுக்கு ஒரு காரணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2004 2014 காலகட்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கம்பெனிகள் எல்லாமே மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாடா அவர்களாக இருக்கட்டும், மஹிந்திரா அவர்களாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் உலகளாவில் சிறந்து இருக்கக்கூடிய பிராண்டுகள் எல்லாத்தையுமே இந்திய கம்பெனிகள் அக்வயர் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் வந்தது தான் டாடா அக்வயர் பண்ண லேண்ட் ரோவர், ஜாகுவார் போன்ற கம்பெனிகள்லாம். உலகளாவில் மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கெல்லாம் டஃப் கொடுக்குற வகையில் இந்திய தொழிலதிபர்கள் வெளிநாட்டு நிறுவனங்களை அந்த மன்மோகன் சிங் அவர்களுடைய காலகட்டத்தில் தான் வாங்கினாங்க. மிகப்பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி இருந்துச்சு. 2014க்கு அப்புறம் அந்த குறிப்பிட்ட அந்த விஷயங்கள் எல்லாமே மீடியாக்களில் வர்றது குறைய ஆரம்பிச்சிச்சு. வெறும் ஹிந்து, முஸ்லிம் இந்த பிரச்சனை மட்டும்தான் இப்போ வரைக்கும் சமூக வலைதளமாக இருக்கட்டும், ஊடகங்களாக இருக்கட்டும் குறிப்பிட்டு பேசப்பட்டுக்கிட்டு வருதே தவிர, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இன்ஃப்ளேஷன் பற்றி பேசுவாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேசுவாங்க, தொழில் முதலீடுகள் பற்றி பேசுவாங்க, இந்தியாவினுடைய வளர்ச்சி எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மணிப்பூரில் பிரச்சனை, குருகாரமில் மத கலவரம், இது பீஃப் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பற்றின சம்பவங்கள், இப்படி மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகிற வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா ராமர் கோவிலை வச்சு வரக்கூடிய செய்திகள்.
ஸோ இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கிற தவிர பெரிய அளவுக்கு தொழிலில் எந்த அளவுக்கு இந்தியா முன்னேறி இருக்கு அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. 2023 மிகப்பெரிய அடியாக இந்தியாவை ஒரு செமிகண்டக்டர் ஹப்பாக மாற்ற போகிறேன், மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழே செமிகண்டக்டர் ஹப்பாக மாற்ற போகிறேன்னு மோடி அவர்கள் பெரிய அளவில் பிரச்சாரம் செய்து பல விஷயங்களை ஏற்படுத்தினாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய புஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வேதாந்தா நிறுவனத்தோட ஒரு டீல் போட்டு கிட்டத்தட்ட 1,60,000 கோடி ரூபாய் அளவிற்கான ஒரு டீல், ஃபாக்ஸ்கான் வேதாந்தா செமிகண்டக்டர் டீல். அந்த தொழிற்சாலை வந்து குஜராத்தில் அமைக்க போகிறோம் அப்படின்னு பெருமையாக பேசினாங்க. ஆனால் 2022 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிடுது. வேதாந்தா நிறுவனத்தோடு நாங்கள் போட்ட கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுறோம், செமிகண்டக்டருடைய ஃபேக்ட்ரியை நாங்கள் குஜராத்தில் அமைக்கலை, அந்த $1.9 பில்லியன் கான்ட்ராக்டை நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியே வருது. அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவ் ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கு எங்களுக்கு இந்த ஒன்றிய அரசு காட்டக்கூடிய சலுகைகள் ஓர வஞ்சனையாக இருக்குது, அது போக இன்னும் பல்வேறு காரணங்கள் இருக்குது, அதனால தான் நாங்கள் அதை நிறுத்தி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும் வெளியே வந்துச்சு. இப்போ தமிழ்நாடு அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய அளவில் இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கிறாரு. 2 நாள் நடந்து முடிஞ்ச அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டோட இறுதியில் பார்த்தீங்கன்னா 6.6 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கான ஒப்பந்தங்கள், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட தொழில் பிரதிநிதிகள் பங்கேற்றாங்க வெளிநாடுகளில் இருந்து. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து தொழில் நிறுவனங்கள் வந்திருந்துச்சு. சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம், சைனா போன்ற நாடுகளிலிருந்து மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் வந்திருக்கு. ஒவ்வொரு நாடுகள்லேருந்து 30,000 கோடிகளுக்கு மேலாக முதலீடுகள் வந்திருக்கு அப்படிங்கிற தகவலும் சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப என்ன சிறப்பு அப்படிங்கிறது தான் இந்த உலக முதலீட்டாளர் மாநாடுடைய இறுதியில் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக பார்க்க முடிகிறது. இப்போ குஜராத்தை எடுத்துக்கிட்டீங்க, உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டீங்க, இல்லை மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மகாராஷ்டிராவும் குஜராத்தையும் தாண்டி இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் தொழில் அடிப்படையில் முன்னேறிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தான் சொல்லணும். பெங்களூரு, ஹைதராபாத் கூட நீங்கள் வந்து ஹைடெக் சிட்டியாக இருக்கும், ஐடி துறையில் மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும். பட் இந்த மேனுஃபேக்சரிங் இதில் வந்து இந்த 3 மாநிலங்கள் தான் வந்து அதிகமாக போட்டியில் இருக்கக்கூடியது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை தாண்டி தான் குருகரம், டெல்லி போன்ற மாநிலங்கள்லாம் வரிசையில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது குஜராத்தில், உத்தரப்பிரதேசத்தில் இல்லாத சிறப்பு தமிழ்நாட்டுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடந்து முடிஞ்ச உலக முதலீட்டாளர் மாநாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பரவலான வளர்ச்சி, கிட்டத்தட்ட 26 லட்சம் வேலை வாய்ப்புகளை இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு 3-4 வருடங்களில் ஏற்படுத்தும். 2030க்குள்ள $1 ட்ரில்லியன் இதை வந்து நாங்கள் இலக்கை வந்து அடைவோம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. 5 லட்சம் கோடி அளவிற்கான இலக்கை தான் முதலீடுகளில் ஈர்க்கணும் அப்படிங்கிற இலக்கை தான் இந்த மாநாட்டுக்குமே நிர்ணயிச்சிருந்தாங்க. ஆனால் ஈர்த்தது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 6.6 லட்சம் கோடியை ஈர்த்திருக்கிறாங்க. இதில் மிக முக்கியமான சிறப்பாக பார்க்கக்கூடியது என்னென்னா ஒரு பரவலான வளர்ச்சி அப்படிங்கிறது தான். இப்போ குஜராத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரத், அகமதாபாத் போன்ற முக்கிய நகரங்களை சுற்றி மட்டும்தான் அனைத்து தொழிற்சாலைகளும் தொழில்களும் இருக்கும். ஒரு பரவலான வளர்ச்சி இருக்காது. அகமதாபாத், சூரத் நகரை தாண்டி குஜராத் மாநிலத்தில் வேறு எந்த நகரத்திலையும் பெரும்பாலும் அந்த நகரங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளாக இருக்கட்டும் இல்லை வளர்ச்சிகளோ பெரிய அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. சென்னையை விட்டு கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, கரூர் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் போனீங்கனாலும், சென்னையை சுற்றிலேயுமே காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கும்மிடிப்பூண்டி ஏரியாக்கள் போனாலும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் நகரங்களும் மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகிருக்கும், கனெக்டடாக இருக்கும் எல்லாமே அப்படின்னு மிக சிறப்பாக பார்க்க முடியுது. இப்படி சவுத்தில் போனீங்கனாலும் திருச்சி, மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கோயம்புத்தூர், இது எல்லா ஊர்களிலுமே அங்கங்கே பரவலாக இப்போ மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டில் ஒரு பரவலான வளர்ச்சிக்கான அடித்தளத்தை தமிழ்நாட்டில் இருந்த அரசுகள் போட்டிருக்கிறாங்க. அதுதான் மிக முக்கியமாக இன்றைக்கி முதலீட்டாளர்களை, உலகளவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை ஈர்த்திருக்கு. இந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, கும்மிடிப்பூண்டி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இப்படி நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத ஊர்களெல்லாம் தொழில் தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. இது குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மிகப்பெரிய அளவில்
வளர்ச்சிக்கு நேராக எடுத்துகிட்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய சதவிகிதம் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே 40% மேலே இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு புஷ்ஷை கொடுக்கும் அப்படின்னு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அந்த தொழில் அதிபர்களே பேசினதை பார்க்க முடியுது. அதிலும் சிறப்பாக ஆனந்த் மஹிந்திரா அவர்கள் வந்து தமிழ்நாட்டை பாராட்டியே பேசினார். இந்த ஸ்கில்டு லேபர்ஸ், செமி ஸ்கில்டு லேபர்ஸ், அன்ஸ்கில்டு லேபர்ஸ் இந்த 3 கேட்டகரியிலையுமே தமிழ்நாட்டில் சிறப்பான ஒரு கணிசமான தொகையில் மக்கள் தொகை இருக்காங்க. அந்த ஹியூமன் ரீசோர்ஸஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் எளிதாக தொழில்களை தொடங்கி தங்களுடைய தொழில்களை பெருக்குவதற்கும் அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளையும் தங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்கும் உதவியாக இருக்கும். அதனால தான் தமிழ்நாடு தொழில் செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு உகந்த மாநிலமாக பார்க்கப்படுதுன்னு பாராட்டி இருக்கிறாங்க. 2011 2021 வரைக்கும் 14வது இடத்தில் இருந்துச்சு தொழில் செய்வதற்கு லகுவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில். 2021 ஆட்சிக்கு வந்த திமுக அரசு ஒரே வருஷத்தில் அதை 3வது இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல்வேறு கம்பெனிகளோட கையெழுத்தாக போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி 28 ஸ்பெயின், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் தொழில்முறை பயணமாக போகிறார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளை தொடர்ந்து நம்ம பேசுவோம். இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.